ஒரு நிமிஷம் கேளுங்க. மனநல ஆய்வாளர்கள் அவங்க ஆய்வறிக்கையில சொல்றாங்க என்னன்னா, ஐடில வேலை செய்றவங்களும், மீடியால வேலை செய்றவங்களும் ரொம்ப நேரம் அந்த மொபைல்லயே பார்க்கறதுனால, அவங்களோட மூத்தத்தனம் ஜாஸ்தியாகுது. பெண்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாகுதுன்றாங்க. அந்த மீ டைம் அப்படிங்கிறது, அதாவது எனக்கான நேரம்ங்கிறது ஒதுக்கப்படுறதே இல்லையாம். அதாவது காலையில பூரா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு, என்னோட மீ டைம்னாலே இந்த மொபைலோட உட்கார்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. தூக்கம்ங்கிறது பாதிக்கப்படுது இதனால. ஆ ஓகே. இன்னொன்னு வந்து, நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து விலகிட வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால ஸ்க்ரோல் பண்ணி ஒரே மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மொபைல் வந்து அவங்கள சிறைப்படுத்திடுது அப்படின்றது தான் அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கட்டாயமாக அந்த மொபைலை தூக்கி தூர வச்சுட்டு, நீங்கள் வைஃபையையும் நெட்வொர்க்கையும் ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக ஒரு இடத்துல சும்மா உட்காருங்க. அந்த வடிவேலு சொல்றா இல்லையா, சும்மா உட்காந்து பாரியா தெரியும்னு. உட்காருங்க. அதுக்கப்புறம் மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். தேங்க் யூ சோ மச். பை பாய்.